படம் நல்லா இருந்துச்சு. படம் காமெடி நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் ஓகே தான். மிச்சபடி ஓகே, படம் நல்லா இருந்துச்சு. படம் லைக் காமெடிலாம் நல்லாவே இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது சார். படம் நல்லா இருக்கு. இனிமேல் வர படம் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு. சந்தானம் சாருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் தான். மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. டைரக்ஷனும் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப்லேயும் காமெடி தான். கொஞ்சம் நல்லா வழக்கம் போல் சந்தான படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் காமெடியாக தான் இருக்குது. தம்பி ரம்மையாவை வழக்கம் போல் எல்லாமே நல்லாமே பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நியூ ஃபேஸு, பட் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறது, தன்னை மறந்து ரொம்ப சிரித்து சந்தோஷமாக இருந்தோம். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போச்சு. சந்தானம் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே காமெடி தான். சிரிக்கிறதுக்கு அதான் சொல்கிறேனே, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி நிறைய வரணும். காமெடினா அல்டிமேட்டு. எல்லாமே அவ்வளோ சிரிப்பாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோடு வரலாம். நல்ல ஒரு த்ரோ பேக். வழக்கம் போல் தான் சந்தானம் படம் எப்படி வழக்கமாக இருக்குமோ அதே மாதிரி காமெடி தான். நம்ம சிரிக்கிற மாதிரி ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்குது. லாஜிக்லாம் பார்க்காம ஃபுல்லாக ஃபேமிலியோடு நல்லாவே பார்க்கலாம். காமெடி ஃபுல்லாக நமக்கு சந்தானம் பண்ணாவே காமெடி இருக்கணும்ல, அது ஃபுல் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன கேரக்டரோ அதை நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்லாவே இருக்குது, சிரிக்கிற மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் எல்லாமே சிரிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சந்தானம் சார் நல்லா நடிச்சிருந்தார். காமெடியெலாம் ஓவராலாக நல்லா இருந்துச்சு. படம் வேறு லெவல். எல்லாருமே வந்து பார்க்கணும், கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. எல்லா காமெடியும் செம்மையாக இருந்துச்சு. அந்த வாட்ச்மேன் கேரக்டர்லேருந்து எல்லா கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சந்தானம் சார் தான் டாப் நாச். அவரோட இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா மூவிஸும் நான் போயிடுவேன். ஸோ கூல் சுரேஷ் எப்போவுமே வேறு லெவல். அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்ம கூல் சுரேஷன்னா வேறு லெவல். அவர் செம்மையாக பண்ணியிருந்தார். எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் சார். ரொம்ப சூப்பராக இருக்குது சார். உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. சந்தானம் சாரோட மூவி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. காமெடி ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஃபைட் வரும், அவர் பண்ண அந்த பஞ்செலாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபைட் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். 21 மினிட்ஸ் ஃபிலிம். இன்டர்வல் வரைக்கும் என் கதை தான். என் கதை அப்படியே இருக்குது. ஷார்ட் பை ஷார்ட் அப்படியே இருக்குது. அது என்ன காப்பி அடித்தாங்க நான் சொல்ல, எல்லாருக்கும் ஒரே தாட்ஸ் வருது. படம் ஃபுல்லாக என்டர்டைனிங்காக இருக்குது. எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியாக படம் நல்லா இருக்குது, நல்லா காமெடியாக இருக்குது. படம் பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். நல்லா ஜாலியாக போகுது.